சுவையான நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் திருமதி குக் சேனல். இன்னைக்கு சன்னா மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். சன்னா மசாலா கிரேவி செய்கிறதுக்கு 200 கிராம் வெள்ளை சுண்டல் எடுத்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இப்போ சுண்டலை வேக வைக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டல் நல்லா வேகுது. அது வெந்த சுண்டலை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன். 100 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். பாத்திரத்தை வச்சு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டர் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து நல்லா வதக்குறோம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயத்தை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்க்குறோம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் தேவையான காரம் அளவுக்கு. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறோம். கறி மசால் தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறோம். நல்ல மசாலாவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி அதோடு சேர்த்து வதக்குறோம். தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம தனியாக வேக வச்சுருக்க சுண்டலை சன்னா மசாலா செய்கிறதுக்கு வேக வச்சுருக்க சுண்டல் எடுத்து மசாலாவோடு சேர்க்குறோம். சுண்டல் வேகும்போதே 1 டம்ளர் தண்ணி இருக்கிற அளவுக்கு அதை வேக வச்சு இறக்கி வச்சுருப்போம். அந்த தண்ணியே போதுமான அளவு கிரேவிக்கு. 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவியும் சுண்டலும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ பட்டர் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சன்னா மசாலா கிரேவி சப்பாத்திக்கும் பூரிக்கும் சூப்பராக இருக்கும். இது ஈஸியான சிம்பிளான கிரேவி. கண்டிப்பாக இதை வீட்டில் சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா திருமதி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.